வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி எல்லாருக்கும் பிடிச்ச ஈஸியான ப்ரிப்ரேஷன் தேங்காய் சாதம். ஆனால் அந்த தேங்காய் சாதம் பண்ணும்போது நிறைய பேருக்கு வர பிரச்சனை, அந்த தாளிப்பு கரெக்டாக போட்டு தேங்காவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுற பக்கம் கரெக்டாக கிடைக்காது. இன்றைக்கி எப்படி பண்ணணும், எந்த அளவுக்கு தாளிப்பு அதிகமாக போடணும், எந்த அளவுக்கு தேங்காய் போட்டு குக் பண்ணணும்னு சொல்லிட்டு தெளிவாக வீடியோவில் கொடுத்துருக்கேன். இதோட தொட்டுக்க வாழைக்காய் ஃப்ரை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதில் பர்டிகுலராக அந்த கடலை மாவு அரிசி மாவு போட்டு ஆயில் ஃப்ரை பண்ணும்போது நிறைய பேருக்கு கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும், சாகி ஆகிடும், கிறிஸ்பியாக கிடைக்காது. இன்றைக்கி வாழைக்காய் ஃப்ரை கிறிஸ்பியாக முறுமுறுன்னு எப்படி ப்ராப்பராக ஸ்டைலில் பண்ணுறது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போது தேங்காய் சாதத்துக்கு தேவையான பொருட்கள். கோகனட் ரைஸ் தேவையான பொருட்கள்: முழு தேங்காய் 1 நம்பர், வேக வச்ச சாதம் தேவையான அளவு, கடலைப்பருப்பு 1.5 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1.5 டேபிள் ஸ்பூன், காஞ்ச மிளகாய் 5 to 6 நம்பர், பச்சை மிளகாய் 2 நம்பர், கடுகு 1/4 டீஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், முந்திரி பருப்பு 10 to 15 நம்பர், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, சால்ட் தேவைக்கேற்ற, ஆயில் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்ரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த தேங்காய் சாதத்துக்கு நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம், நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம். தேங்காய் எண்ணெய் சில பேருக்கு யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வாசனை இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. அந்த டைமில் நல்லெண்ணெய் நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாமே போடுறோம். இந்த தேங்காய் சாதத்துக்கு முக்கியம் தாளிப்பு எப்படி போடுறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தாளிப்பு கரெக்டாக போட்டிங்கன்னா ஒரு அருமையான தேங்காய் சாதட்டி. இதுக்கப்புறம் பச்சை மிளகாய், முந்திரி பருப்பு, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்ட பிறகு மீடியமான ஃப்ளேமில் வச்சு இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, முந்திரி நல்லா வறுத்துருங்க. அதே டைமில் இந்த பச்சை கருவேப்பிலையும் போட்டிருக்கோம். நான் திருப்பியும் சொல்கிறேன், ஒரு தேங்காய் சாதம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆனால் அந்த தேங்காய் சாதம் பண்ணும்போது தாளிப்பு எப்படி போடுறோம் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டான விதத்தில் தாளிப்பு போட்டு நீங்கள் ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தான் அந்த தேங்காய் எப்படி போட்டு மிக்ஸ் பண்ணுறோம், எந்த அளவுக்கு குக் பண்ணுறோம் அது புரிஞ்சுட்டு பண்ணுங்கள். தாளிப்பு நல்ல கலர் வந்த உடனே பெருங்காயம் போடணும். அதுக்கு பிறகு தேங்காய் போட்டிருக்கு. தேங்காய் போட்ட பிறகு ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. அந்த தேங்காவை அந்த தாளிப்போடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே வேக வச்சு சாதம் போடுங்க. நான் சாதம் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாதம் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு பிறகு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். தேங்காவை ரொம்ப நேரம் குக் பண்ணால் தேங்காயோட அந்த ஜூஸியாக இருக்க அந்த தேங்காய் பக்குவம் போயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால தான் ஓவர் குக் பண்ணக்கூடாது சொல்கிறேன். ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு அந்த தாளிப்போடு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு அருமையான தேங்காய் சாதம் ரெடி. இந்த தேங்காய் சாதம் நீங்கள் சாப்பிடும்போது அந்த கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு படும்போது கடக்கு முடக்குன்னு இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ப்ரிப்ரேஷன். ரொம்ப ஈஸி, புரிஞ்சுட்டு வீட்டில் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இந்த ரெசிபிக்கு தொட்டுக்க ஒரு வாழைக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய பேர் வீடியோ பார்த்து வீட்டில் ட்ரை பண்ணுற சொல்கிறாங்க. இதுலேயும் இன்னும் கொஞ்சம் டவுட் எதுனா இருந்ததுன்னா நீங்கள் நேராக கூகுள் போங்க. கூகுளில் போய்ட்டு www.chefdeenacooks.com டைப் பண்ணுங்கள். என்னோடய வெப்சைட் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு தேவையான ரெசிபியை நீங்கள் டைப் பண்ணினா ஃபோட்டோ ப்ளஸ் எக்ஸ்ப்ளனேஷனும் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பேன். வாழைக்காய் ஃப்ரைக்கு தேவையான பொருட்கள்: வாழைக்காய் 2 நம்பர், கடலை மாவு 3 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 1.5 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 1.25 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3/4 டேபிள் ஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, ஆயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த வாழைக்காய் ஃப்ரைக்கு தேவையான பொருட்கள். வாழைக்காய் ஃப்ரை நீங்கள் நிறைய விதமாக பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி கிறிஸ்பியாக பண்ணுறதுக்கு எப்படி எந்த அளவுக்கு கடலை மாவு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுட்டு பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த வாழைக்காவை ஃபஸ்ட்டு தின் ஸ்லைஸாக கட் பண்ணுறோம்.
இந்த வாழைக்காய் கட் பண்ணும்போது ரொம்ப தின்னாகவும் கட் பண்ணக்கூடாது, அதே டைமில் ரொம்ப திக்காக கூடாது. கரெக்டான சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி சைஸில் பஜ்ஜிக்கு சீவுற மாதிரி சீவி நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்காது. அதுக்காக தான் இந்த மாதிரி தின் சைஸில் வரணும்னு சொல்கிறேன். பார்த்தீங்களா, எல்லாமே ஒரே ஈவன் சைஸில் இருக்குது. இந்த மாதிரி கட் பண்ணுறேங்க. எதுக்காக இந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து நான் சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது ஒரு வாழைக்காய் வந்து நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கும், இன்னொரு பீஸ் வந்து கிறிஸ்பியாக வராது. அதுக்காக தான் எல்லாமே ஒரே மாதிரி கட் பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ என்கிட்ட இருக்க இந்த 2 வாழைக்காயும் நான் கட் பண்ணியாச்சு. இதுக்கு பிறகு ஒரு பவுலோ அப்படி இல்லைனா ஒரு பெரிய ட்ரே, குவான்டிட்டி அதிகமாக இருந்ததுன்னா ட்ரேயில் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இதில் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், தனியா பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு அதிகமாக போட்டிருப்போம். அதே மாதிரி காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணுறேன். காரம் கம்மியாக இருக்கும், கலர் நல்லா கொடுக்கும். இதுக்கு பிறகு உப்பு, கடலை மாவு, அரிசி மாவு யூஸ் பண்ணுறோம். கடலை மாவு எப்பவுமே 2 மடங்கு. கடலை மாவு எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? அந்த பைண்டிங் ஏஜென்ட். அதுக்கப்புறம் இந்த அரிசி மாவு 1/2 மடங்கு. கடலை மாவு 1 மடங்குனா 1/2 மடங்கு அரிசி மாவு எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? கிறிஸ்பியாக வர்றதுக்காக மட்டும்தான் அரிசி மாவு யூஸ் பண்ணுறோம். இதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் பெருங்காயம், அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணுறோம். நான் திருப்பி சொல்கிறேன், அதிகமான குவான்டிட்டி இருந்ததுன்னா நல்ல பெரிய ட்ரேயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சின்ன குவான்டிட்டினா இந்த மாதிரி பவுலில் யூஸ் பண்ணலாம். இப்போ உடையாமல் நல்லா மெதுவாக யூஸ் பண்ணுங்கள். எதுக்காக கேட்டினா, தின் சைஸாக கட் பண்ணி இந்த மசாலா மிக்ஸ் பண்ணும்போது உடைய ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி பெரிய ட்ரே, சின்ன பவுல் பார்த்து யூஸ் பண்ணுன்னு சொல்கிறேன். இப்போ இந்த மசாலா மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த கடலை மாவு, அரிசி மாவு, சில்லி பவுடர்லாம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இந்த மாதிரி தான் 1 பாதியாக ஓட்டியிருக்கணும். நீங்கள் வீட்டில் பஜ்ஜி மாவு ரெடி பண்ணுவீங்களே, அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த வாழைக்காய் ஃப்ரை வந்து கிறிஸ்பியாக வராது. அதுக்காக தான் இந்த மாதிரி மசாலா அந்த வாழைக்காவில் 1 பாதியாக ஓட்டிருக்குன்னு சொல்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. சூடான பிறகு தான் இந்த வாழைக்காவை போட ஆரம்பிக்கணும். சூடு இல்லாத எண்ணெயில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக எண்ணெய் பிடிக்கும், அதே டைமில் கிறிஸ்பியாக வராது. இப்போ 1 by 1 போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுப்போம். வாழைக்காய் நல்லா கிறிஸ்பியாக ஆன பிறகு நீங்கள் எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த வாழைக்காய் ஃப்ரை பண்ணி எடுக்கிற டைமில் அந்த வாழைக்காய் எடுத்திங்கன்னா வெயிட்லெஸ் ஆகிடும். எப்பவுமே ஒரு ப்ரிப்ரேஷன் வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது அதோட வெயிட் வந்து கம்மியாகிடும். குக் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அதிகமாக இருக்கும், குக் பண்ணி முடித்த பிறகு வெயிட் கம்மியாகிடும். இதுதான் உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸு. நீங்கள் கரெக்டாக வெந்திருக்கா வேகலையான்னு சொல்லிட்டு செக் பண்ணி எடுக்கிறதுக்கு. அப்படி இல்லைனா கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான வாழைக்காய் ஃப்ரை ரெடி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அருமையான ஒரு தேங்காய் சாதம், அதே டைமில் இந்த வாழைக்காய் ஃப்ரை எப்படி பண்ணு சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையான ப்ரிப்ரேஷன், ரொம்ப ஈஸியான ஸ்டைலு. வீட்டில் யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா அந்த டைமில் சட்டுன்னு இந்த மாதிரி ரெசிபியை புரிஞ்சுட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும்.